ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, Van de Graaff ஜெனரேட்டரோட 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு என்னன்னு எனக்கே தெரியல. எனக்கு வர்ற மாதிரி நான் சொல்றேன். சரி, இப்போ வந்து இது வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான். ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்றக்கோ இது மெமரைஸ் பண்றக்கோ ஒண்ணுமே இல்லை. ஸோ நம்ம ஈஸியா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெட்டிங்கா பிரிச்சு எழுதினாலே போதும் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்னா. ஸோ நம்ம அஞ்சா பிரிச்சுக்கலாம். அதை பிரின்சிபல், டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் பார்த்துருவோம். Van de Graaff generator works on the principle of electrostatic induction and action at points. First electrostatic induction என்னன்னு பார்த்துருவோம். Electrostatic induction is the process of charging an object without any contact with the object. ஒரு ஆப்ஜெக்ட தொடாம நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அடுத்து வந்து ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இதை பத்தி நான் 2 மார்க் வீடியோலயே தெளிவா எக்ஸ்பிளைன் ஆயிருப்பேன். இப்போ நான் கொஞ்சம் பிரீஃபா மட்டும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு irregular ஷேப் இருக்க கண்டக்டர் இருக்கு அப்படின்னா அதோட ஷார்ப் எட்ஜ் கிட்ட நெகட்டிவ் ions are attracted towards the sharper edge and positive ions are repelled at the sharper edge. அப்ப அந்த ஷார்ப்பர் எட்ஜ் கிட்ட நெகட்டிவ் ions எல்லாம் அக்குமுலேட் ஆயிரும். அப்படி நெகட்டிவ் ions அக்குமுலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த சார்ஜ் நியர் த ஷார்ப்பர் எட்ஜ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். இதுதான் வந்து ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். இப்போ வந்து பிரின்சிபல் முடிஞ்சா பிரின்சிபல் ஹெட்டிங் போட்டு இதை எழுதிட்டு ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அடுத்தது டயக்ராம்னு ஹெட்டிங் போட்டு நீங்க டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. டயக்ராம் ஃபுல்லா வரைஞ்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெட்டிங் போட்டு நம்ம பார்க்கலாம் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேல வச்சிருக்கோம். இப்போ 2 புள்ளி எடுத்துக்கிறோம். ஒரு புள்ளியை வந்து ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டருக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னொன்னு வந்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்டோட பாட்டம் சைட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்ப 2 புள்ளியே ரன் பண்றதுக்காக நம்ம ஒரு ரப்பர் பெல்ட் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது 2 மேலயும் சுத்தி ரன் ஆகும். ஏன் ரப்பர் பெல்ட் எடுத்துக்கிறோம்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியலா இருக்கணும். அதுக்காக நம்ம சாய்ஸ் ரப்பர் பெல்ட் எடுத்துக்கிறோம். இப்ப அடுத்தது இந்த புள்ளியை வந்து சிங்கிற புள்ளி இருக்கா, இந்த சிங்கிற புள்ளியை ஒரு மோட்டரை வச்சு நம்ம சுத்த விட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி சுத்த விடும் போது இந்த பெல்ட் மூவ் ஆகுமா, அப்ப இந்த பிங்கிற புள்ளியும் மூவ் ஆகும். ஸோ இந்த ஹோல் சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ 2 கோம்பு ஷேப், அதாவது சீப்பு ஷேப்ல இருக்கக்கூடிய மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் எடுத்து 2 புள்ளிக்கு நேராகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டிங்கிற கோம், இதை வந்து ஏபிசிடி எல்லாம் நம்மளோட நேமிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கோம். இப்போ டிங்கிற கோம் இருக்கா, இந்த கோம்ல வந்து நம்ம 10⁴ பாசிட்டிவ் சார்ஜை மெயின்டைன் பண்றோம். அது எதுக்காகன்னு ஒர்க்கிங் வரும்போது பார்ப்போம். 10⁴ பாசிட்டிவ் சார்ஜை மெயின்டைன் பண்றோம் டிங்கிற கோம்பு. இவ்வளவுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமா என்ன இருக்குன்னு பாத்துருவோம். சிம்பிளா சொல்றேன். ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர், அதை வந்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேல வச்சிடுறீங்க. 2 புள்ளி பிசிங்கிற புள்ளி ஒன்னு வந்து ஸ்பெரிக்கல் கண்டக்டருக்குள்ளேயும் இன்னொன்னு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு கீழே வச்சிடுறீங்க. ஒரு ரப்பர் பெல்ட் போட்டு ரன் பண்ண விடுறீங்க. சியை வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி சுத்த விடுறீங்க. டிங்கிற 2 கோம்பு 2 புள்ளி பக்கத்துல வைக்கிறீங்க. டிக்கு சார்ஜ் கொடுக்குறீங்க. இவ்வளவுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து ஒர்க்கிங் பார்த்துருவோமா. ஒர்க்கிங் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா டிங்கிற கோம்பு கிட்ட தான் ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதை ஜூம் பண்ணி பார்த்தா என்ன தெரியுது, இது வந்து ரப்பர் பெல்ட் இங்க மூவ் ஆயிட்டு இருக்கா, இந்த சின்னதுதான் ஜூம் பண்ணி இங்க போட்டிருக்கேன். இது வந்து ரப்பர் பெல்ட். அப்புறம் டிங்கிற கோம்பு. இப்போ இந்த ரப்பர் பெல்ட்டுக்கும் டிங்கிற கோம்புக்கு நடுவுல ஏர் இருக்குமா, அந்த ஏர்ல பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். இப்ப நம்ம டிஏ வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல மெயின்டைன் பண்றோம். அப்ப இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும்போது என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இங்க அட்ராக்ட் ஆகும். இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இனி புஷ் பண்ணுமா, புஷ் பண்ணி ரப்பர் பெல்ட் கிட்ட தள்ளும். அப்படி தள்ளினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இங்க இருந்து, ஏன்னா நம்ம சிஏ தான் வந்து மோட்டர் வச்சு சுத்திட்டு இருக்கோம்ல, அப்ப இங்க இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த பெல்ட்ல ஒட்டிட்டு இந்த ஈங்கிற கோம்பு கிட்ட வரும். இப்ப இந்த ஈங்கிற கோம்பு கிட்ட அடுத்த பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் நடக்கும். அப்ப ஈங்கிற கோம்பு கிட்ட என்ன நடக்குது, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இங்க இருந்து டிராவல் ஆகி ஈ கிட்ட வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஈங்கிற கோம்புலயே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குமா, இங்க பாசிட்டிவ் இருக்கு. அப்ப ஆப்வியஸா என்ன நடக்கும், நெகட்டிவ் எல்லாம் இங்க வந்து இது ரெண்டும் நல்லிஃபை ஆயிரும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லிஃபை ஆயிரும். இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுல முன்னாடி, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால நெகட்டிவ் சார்ஜஸ் நல்லிஃபை ஆயிடுச்சு. இப்ப மீதி இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்ல என்ன இருக்கும், இங்க இருந்து ரிப்பல் ஆகி இந்த ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டரா, அப்ப கண்டக்டருக்கு வெளியில ஃபுல்லா வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஃபில் ஆயிட்டே இருக்கும். இது இங்கிருந்து திருப்பி இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்த பெல்ட் வந்து கீழே வந்திருக்கும். திருப்பி இங்க வரும்போது என்ன ஆகும், திருப்பி இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இங்க அட்ராக்ட் ஆயிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் திருப்பி ரப்பர் பெல்ட்டுக்கு தள்ளும். திருப்பி மேல வரும். இந்த ஈ கிட்ட வரும்போது நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இதுல கூட ஒட்டிக்கிட்டு நல்லிஃபை ஆயிரும். திருப்பி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் வெளில போகும், திருப்பி வரும். இப்படி சுத்தி சுத்தி நடந்துட்டே இருக்கும் அன்டில் இங்க இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் 10⁷ வர்ற வரைக்கும். அதுதான் வந்து லிமிட்டிங் வேல்யூ. இதுக்கு மேல நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அட்மாஸ்பியர்ல. இதுதான் லிமிட்டிங் வேல்யூ.
இப்ப வந்து நம்ம ஒர்க்கிங் முடிச்சாச்சு. அடுத்து அப்ளிகேஷன்ஸ்னு ஹெட்டிங் போட்டு நீங்க அப்ளிகேஷன் எழுதுனா போதும். The high voltage produced in this Van de Graaff generator is used to accelerate positive charges in the ions for nuclear disintegration, other application. நீங்க சும்மா அப்ளிகேஷன் போட்டு எழுதி விட்டாலே போதும். நீங்க இந்த டயகிராம் எப்படி ஒர்க் ஆகுது? 2 கோம்ப் இருக்கா? அந்த 2 கோம்ப்ல தான் வேலையே நடக்குது. இந்த கோம்ப்ல என்ன நடக்குது? இந்த கோம்ப்ல என்ன நடக்குது? எந்த அளவுக்கு சார்ஜ் அக்குமுலேட் ஆகுது? இத மட்டும் எழுதினாலே போதும். இந்த ஹோலையும் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டா, மெட்டீரியலா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல குடுத்துருக்கேன். நீங்க வேணா அத டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லன்னா புக்ல இருக்கிறது தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி ஹெட்டிங்கா பிரிச்சு குடுத்துருக்கேன். நீங்க ஈஸியா புக்லயும் கூட படிச்சுக்கலாம். உங்க விருப்பம் தான். இப்ப நான் ஃபுல்லா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்க புக்குல படிச்சு லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ லைன் பை லைனா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ புடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.